ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்து ரொட்டீன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் வருவேன், ஒரு டீ காஃபி ஏதாவது போட்டு குடிப்பேன். பாப்பாங்க பால் கேட்டாங்க அப்படின்னா பால் காய்ச்சி கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து செடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். டெய்லியும் செடி கூட முதல்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போல்லாம் செடிக்கு ஒழுங்காக தண்ணி கூட ஊற்றுறது இல்லை. ஏன்னா அன்சைடு கம்பிக்கு அன்சைடு சந்து மாதிரி அங்கே தான் செடி வச்சுருக்கோம். நாங்கள் அத்தனை செடியை வச்சு போய் எட்டி தான் தண்ணி ஊற்றணும். எட்டி ஊற்றினா உளுந்துருவா, அதனால் அவள் ஊற்றுறதில்ல. நானும் பார்த்திங்கன்னா செடிக்கு சரியாக தண்ணி ஊற்றி கவனித்து பராமரிக்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஆர்ஓ வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க, ஆர்ஓ கனெக்ஷன் போட போகிறாங்க. ஏன்னா நல்ல தண்ணி வருது, எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு வந்து தண்ணி பாதி தண்ணி வரும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னதுதான் ஊற்றிட்டு வராங்க, தண்ணி வந்து ஒரு மாதம் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி கேன் வாட்டர் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அதிகமான கேன் வாட்டர் எடுத்து ஒரு தடவையோ 2 தடவை கீழே பிடிச்சேன். ஆனால் எனக்கு வந்து செட் ஆகலை, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அரை குடத்துக்கு நல்லாயிருக்கு, மீதி தண்ணி ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆர்ஓ கனெக்ஷன் வந்து போட போகிறாங்க. ஓகே, வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குடுகுடுன்னு நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை, நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா குடுகுடுன்னு வரும். குடுகுடுன்னு வரும். ஓகே, அதே கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து மோட்ரு போட்டுக்கிட்டேன், அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஆர்வம் ஃபிட் பண்ண அந்த அண்ணாவும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் இல்லைங்க, அது டேக்கர். ஓகே, ஒரே நிமிஷம். தண்ணி வந்து தொட்டியில் கொஞ்சம் கம்மியாக தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஓகேவா, இல்லாட்டினா ஏர்லாக் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாமா? எவ்வளோ நேரம் வரும்னு தெரில தண்ணி வேறு. கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சிங்க்குக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஓ வந்து செட் பண்ணியிருக்காங்க. நான் ஆர்ஓ செட் பண்ண வேணான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து நமக்கு வேறு வழியில் ஆர்ஓ வந்து ஃபிட் பண்ணியே ஆகணுங்கிற சிச்சுவேஷனில் இருக்கனால இதே இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ்லாம் தெரியுதுல, இங்கே தான் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்விட்ச் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஆர்ஓ ஃபிட் பண்ணதுக்கப்புறமா வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீல மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அந்த மாம்பழம் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 5 மாம்பழம் ஸ்நாக்ஸ்க்கு சேர்த்தியே வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, அந்த கிழங்கு, அப்புறம் வெண்டைக்காய், புதினா, அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் வெண்டைக்காய், பச்சை மிளகா, அப்புறம் இந்த முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேங்க. இது மட்டும் வந்து இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே செவ்வாழை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேந்திரப்பழம் பாப்பா சாப்பிட்றாங்களோ இல்லையோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நேந்திரப்பழம், செவ்வாழை, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கிரேப்ஸ் வந்து சாப்பிட மாட்டாளுங்க, ஜூஸ் அரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளாக் கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இப்படி எடுத்து அப்படி போகுது. ஓகே, இந்த வாங்கியிருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்க, இன்றைக்கி இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம வீட்டில் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கணுமா, இது கரெக்டாக இருக்காங்கண்ணா? அப்படிங்களா, சரி, ஓகேங்கண்ணா. நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கிறேன். அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ மாட்டருக்கு இந்த அண்ணா வந்துட்டார். இந்த பிராண்டில் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஆர்ஓ கனெக்ஷன் கொடுத்துருக்குதுங்க. ஒன்றா எடுத்து ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் செவத்தில் வந்து எந்த ஆங்கிளில் வச்சு அடிப்போம், மேலேயா கீழே அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிட்டு மார்க்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் போட்டு ஆர்ஓ வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க.
ஆர்வோ வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, அதுக்கப்புறம் ஆஷ் கலர், அப்புறம் இந்த ப்ளூவில் இருந்தது. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே இதுவே போட்டுடலான்ட்டு போட்டாச்சு. இதில் என்ன ஒரு மைனஸ்னால் நமக்கு வந்து ஆர்வோவில் 10 லிட்டர் தண்ணி வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா ஒரு குடம் தண்ணிக்கிட்ட வேஸ்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ண முடியும், அப்படி தான் இருக்கும் ஆர்வோ போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை நம்ம பாத்திரங்களை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே ஒரு குடம் தண்ணி வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோவில் வந்து அதை காமிச்சிருக்க மாட்டேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.